ஐம் ரியலி சாரி. இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. இவ அவளோட தப்பா உணர்ந்துட்டா. உங்ககிட்ட சாரி கேட்க போறாளாம். சரி சாரி. நான் பண்ணது தப்புதான். ஐம் சாரி. ஓ மேல எந்த தப்பும் இல்ல. போய் சொன்னதெல்லாம் போதும். எல்லார்கிட்டயும் உண்மை என்னன்னு நான் சொல்றேன். கரண், நீ நல்லா இருக்கியா? ஆனா நீ கோமால இருந்த, இப்ப சரியாயிட்ட. எல்லார்கிட்டயும் உண்மை என்னன்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். வாட்? ஓகே ஓகே ஓகே, யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு நேத்து என்னாச்சுன்னு சொல்லு. உன்னை யாரு அங்க தள்ளி விட்டாங்க? எல்லாத்தையும் தைரியமா சொல்லு. இங்கதான் இருக்காங்க. வாட்? இங்கதான். கரண், what are you saying? அதுவும் நம்ம வீட்லயா? அவங்க இங்கதான் இருக்காங்கன்னா யாருன்னு சொல்லுடா. அதோ She is the one. What? அது நீதான் ஆதி. என்ன? உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பேசிட்டு இருக்க? இவன் ஆதி. இவ ஆதித்ய சேகர்னு எனக்கு தெரியும். ஒரு சின்ன சண்டைக்கு அப்புறம் இவன் என்ன சாகடிக்க முயற்சி பண்ணா. டேய், என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஆதி ரிலாக்ஸ். என்ன நடந்துச்சு மனசுல? ஓவரா பேசுறீங்க. எங்க சண்டை நடந்துச்சு? சொல்றா, சொல்லு. சண்டை நடந்துச்சு. என்னோட ரூம்ல நடந்துச்சு. போதையில நீங்க என்ன அடிச்ச. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியா என்ன 3வது மாடியில இருந்து தள்ளி விட்டுட்ட. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கல்யாணத்துல நிறைய பேர் என்னையே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கவனத்தை எல்லாம் நம்ம மாத்தி ஆகணும். கண்டிப்பா. நான் கருணா மாதிரி அந்த பார்ட்டிக்கு வந்துடுவேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்கேஜ்மென்ட் முடியற வரைக்கும் நான் ஃபங்க்ஷன்ல தான் இருந்தேன். ஆதி இங்க தான் இருந்தா. அவன் அண்ணாவோட என்கேஜ்மென்ட் எங்க இல்லாம வேற எங்க போவா சொல்லு. மாஹிர் சார் நீங்க எப்போ போய் சொல்ல மாட்டீங்களா? நீங்களே சொல்லுங்க. இவன் ஃபுல் டைம் ஃபங்க்ஷன்ல இருந்தா சொல்லுங்க. மாஹிர் நீங்க வந்து சொல்லு. இவன் என்கேஜ்மென்ட்ல தான் இருந்தான்னு சொல்லு. ஏன் எது பேசாம இருக்க சொல்லு. What are you saying, bro? உன்கிட்ட என்கேஜ்மென்ட் ரிங்ஸ் இருந்துச்சு, ரைட்? நீ அத போல்ட் கிட்ட கொடுத்துட்டு போன. ஆனா ஏன்? நான் பிஸியா இருந்தேன். ஆமா இவன் பிஸியா. ஒரு நிமிஷம். நடுவுல எதுவும் பேசாதீங்க. நகருங்க. இத தானே நீயும் சொன்ன. நடுவுல இருந்து நகரன்னு. நேத்து ஒரு பொண்ணு பார்ட்டியில ஒன்ன பார்க்காம என்ன பாத்துக்கிட்டு இருந்தா. அதனால நீ டென்ஷன் ஆயிட்ட. என்ன அடிச்சுக்கிட்டே ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்ட. இதானே நீ பண்ண? ஆமா நானும் பார்த்தேன். நீங்க தண்ணியில இருந்தீங்க. அதுக்கப்புறம் இவரு வெளியில வந்ததை நான் பார்த்தேன். என்ன? ஓ மை, என்ன? கரண், what is this? எக்ஸாக்ட்லி. இவ ரூம்ல இருந்து தான் வெளியில வந்தா. மேல இருந்து தள்ளி விட்டுட்டு தான் வந்தா. எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது. வாய் மூடுங்க. எல்லாரும் வாய் மூடுங்க. எல்லாரும் வேணும்னே என் பையனை மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? எதுக்கு குடும்பத்தை கொலை சும்மா வர மாட்டேன்டா. டேய் நீ விடுங்க. நான் தப்பு பண்ண சொல்றியா? அதை கையை உடைச்சிருப்பேன். உன்னை கொன்றுவேடா. நேத்து இவன் இப்படிதான் பண்ணா. கோவத்துல என்ன அடிச்சிட்டான். என்ன திட்டினா.
அதுக்கப்புறம் டெரஸ்ல இருந்து பூல்ல தள்ளி விட்டுட்டான். என்னடா உளறிக்கிட்டு இருக்க? பேசாத, எதுவும் பேசாத. நீ ஆதி நீ கொஞ்சம் நிறுத்துறியா? அண்ணன் நீங்க எதுவும் பேசாதீங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு காம்படிஷனாடா? பொண்ணுக்கு யாரும் உன்னை கவனிக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரியும். எப்பவுமே நீ எனக்கு ஈக்குவலா ஆக முடியாது. நீ இதுக்கு தான்டா சமம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என் மேல நீ பழி போடுறியா? ஸ்டாப் ஆதி, ஸ்டாப் இட். என்ன ஆதி, கரண் யாரு எப்படிப்பட்டவன்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆனா விஷயம் என்னன்னா, கரனை யாரோ தாக்கி இருக்காங்க. விசாரிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார், இவன் தான் என்ன சாகடிக்க முயற்சி பண்ணான். அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல, ஒரு நிமிஷம் தள்ளுங்க. யாரும் இவனை கூட்டிட்டு போக முடியாது. இவன் எந்த தப்பு பண்ணல. கரண் தான் தப்பு பண்ண. அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, நீங்க எங்க வேலையை ஒழுங்கா செய்ய விடுங்க. இல்ல, இவன் எந்த தப்பு பண்ணல. இவங்களை நகர சொல்லுங்க. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. சரி சரி, நான் பேசுறேன். கொஞ்சம் பேசாம இரு. இல்ல சுமித்ராக்கா, ப்ளீஸ் ஆதி கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவன் எந்த தப்பு பண்ணல. கரெக்ட்டா போய் சொல்றேன். ஆதி சொல்றேன். நான் சொல்றத கேளு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்க கால்ல விழுந்து கெஞ்சிக்கிறேன். இங்க பாரு, போலீஸ் இப்ப விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்னு சொல்றீங்க. நான் என் புள்ளைய விட மாட்டேன். மகே, உனக்கு அவனை பத்தி தெரியும்ல. அவன் அந்த மாதிரி பண்ணுவானா? இவன் எந்த தப்பு பண்ணல. அவன் போய் சொல்றான். ஆதி சொல்றத நம்புங்க ப்ளீஸ். இல்ல, நான் கூட்டிட்டு போக விட மாட்டேன். என் படத்தை தாண்டி தான் நீங்க கூட்டிட்டு போய் ஆகணும். நான் அவனை விட மாட்டேன். இங்க பாரு, எழுந்து சொல்றது கேளு. பண்ணிருக்க மாட்டான். பண்ண மாட்டான். அவனை காப்பாத்துங்க ஆண்டி. ஆதி போகாத ஆதி. இது எல்லாம் உன்னாலதான். நான் உன்னை சும்மா விட போறதில்ல. எதுக்காக என் பிள்ளை மேல பழி போட்ட? தம்பியா இருந்தா அவனை இப்படி விட்டுருக்க மாட்டாளே. எப்படி நான் இதை பண்ணிருப்பேன். அவன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கோமால இருந்து எழுந்து வந்து இப்ப ஆதி மேல பழிய சொல்றான். அண்ட் ஆதியாலையும் அவன் மேல தப்பு இல்லன்றத ப்ரூவ் பண்ண முடியல. இந்த கரணை இங்க இருந்து முதல்ல வெளியில அனுப்புங்க. He can't stay here. நீங்க அப்படி சொல்றீங்க? நான் தான் சொல்லுவேன். மிஸ்டர் சேகர், நான் உங்களுடைய ப்ராஜெக்டோடைய பிரைம் இன்வெஸ்டர். நீங்க எதிரியை உங்க வீட்லயே வச்சிருக்கீங்க மிஸ்டர் சேகர். உங்க கம்பெனிக்கு நான் எப்படி நம்பிக்கையோட இன்வெஸ்ட் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீங்க சரியா தான் சொல்றீங்க. அண்ட் யூ, நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு நீ போகலன்னா அவனை கொன்னுடுவேன். அவுட். டாட், ஷட் அப். வாய மூடு. கெட் லாஸ்ட். கரண், டாட், கரண். நான் இருக்க மாட்டேன். அந்த கடவுள் ஒண்ணு சும்மா விட மாட்டாரு. என் பையனை பத்தி பொய்யான பழி போட்டுட்டியே. நாங்க விட மாட்டோம். யாரையும் விட மாட்டோம். மனுஷங்களாம் சேர்ந்து எங்களை சாகடிக்க முடியும்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள பழிவாங்க முடியும். அந்த நாகினி இங்க தனியா வந்திருக்கலாம். ஆனா இது அவளோட போராட்டம் மட்டும் இல்லை. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பழிவாங்குவோம். யார் என்ன செஞ்சாலும் நாங்க எப்பவும் ஒன்னா தான் இருப்போம். What the hell happened? I know ஆதி, அவன் கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டான். இல்ல ஆதி நினைச்சானா என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா கரண் கிட்ட இதை அவன் பண்ணிருக்க மாட்டான். கண்டிப்பா நைட்டு உங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கும். ஆனா இந்த கரண் தான் சண்டையை பெருசாக்கி இருப்பான். இவன் எல்லா விஷயத்தையும் பெருசாக்குறான் இல்லையா, அதே மாதிரி தான் நீ எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கிறத, நாகநாகினி பத்தி பேசிட்டே இருக்கிறத. கைஸ் கேட்டீங்களா? நீ நாகநாகனின்னு சொன்னல, உடனே அந்த கோவில்ல இருந்து மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. டேய் நிறுத்துறியா? என்ன கோயில் மணி அடிக்குது? உன்னோட அறிவை நீ எப்பவுமே யூஸ் பண்ணவே மாட்டியா? இவன் பார்ட்டிலையும் என்ஜாய் பண்ணுவான், கோவில் மணியையும் கேட்பான், ஜன்னலையும் திறந்து வைப்பான். சத்தம் வந்துச்சுன்னா அதுக்கும் பயப்படுவான். இவ்வளவு பயம் இருக்கும்போது ஜன்னலை மூட வேண்டியது தானே. எதுக்காக திறந்து வச்சிருக்க? அமைதியா போய் உட்காரு. இல்ல, என்னால அமைதியா இருக்க முடியாது.
ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம மொத்தம் 10 பேர் இருந்தோம். 2 பேர் ஆல்ரெடி டார்கெட் ஆயிட்டாங்கடா. ஒரு பக்கம் ஒருத்தர் கோமாக்கு போயிட்டான், இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான். அப்ப அடுத்த டார்கெட் யாரா இருக்கும்? அடுத்த டார்கெட் நீதான்டா, புரியுதா? வாய மூடுறா. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நீ என்ன முட்டாளாடா? 10 பேர்ல 2 பேர் போயிட்டாங்கன்னு சொல்ற. கரண் தான் சரியாயிட்டான்ல இப்போ. ஆதியும் கண்டிப்பா ஜெயில இருந்து திரும்ப வருவான். ரிலாக்ஸ். ஃபார் காட் சேக் இப்படி நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பட் யுவியாண்ணா, ஒருத்தரால மட்டும்தான் இது பண்ண முடியும்ண்ணா. அது மாஹிர் தான். அம்மா வேற ஆதி போனதுலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நாளைக்கு கல்யாணம் வேற இருக்கு. ஆதி இல்லாம இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே நடக்காதுண்ணா. பிரதம், ரிலாக்ஸ். லிசன், நான் ப்ராமிஸ் பண்றேன், என்ன நடந்தாலும் நடக்கட்டியும் ஓ ஃபர்ஸ்ட் நைட் கண்டிப்பா நடக்கும். அண்ணா அண்ணா நீங்க என்ன பேசுறீங்க? அது சீரியஸா ரிலாக்ஸா இருப்பா. மாஹிரை நான் போய் பார்க்கறேன். தப்பா கூட தப்பு பண்ண மாட்டாரு. எதையாவது பேசி அவரை கண்டிப்பா கன்வின்ஸ் ஆக வைக்கிறேன். சரி, என்கிட்ட கரெக்டாக சொல்லிடுங்க. அண்ணா 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 ஒரு நிமிஷம். அண்ணா ஆதி எப்ப நான் வெளில வருவான்? அது எனக்கு எப்படி தெரியும்? அண்ணா எதுக்காக என் மேல கோவமா இருக்கீங்க? நான் என்னென்ன பண்ணேன்? அண்ணா லிசன் 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 ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அண்ணா அங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அந்த புல்ட்டு முட்டாள் இருக்கான்ல, காரனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே. அந்த பாம்பு பழி வாங்க வரும், நம்மள விட்டுறாதுன்னு லூஸ் மாதிரி பேசுறானே அவன். சீரியஸ்லி ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. அது இன்னைக்கு பாம்பை பத்தி நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். ஆனா மாஹிர், ப்ளீஸ் நீங்க எப்படியாவது ஆதியை வெளியில கொண்டு வந்துருங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அங்கிள் கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணுங்களேன். எனக்கு நல்லா தெரியும் ஆதி கண்டிப்பா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த லேடி தான் இருக்கான்னு எனக்கு நல்லா ஓ தெரியும். நோ மீனா, இதத்தான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ. ஐயோ, நான் ஒண்ணு போய் சொல்லல. ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க மாஹிர் சார். நான் இது எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தேன். அந்த லேடி இருக்கால. மீனா நீ சொல்றதுல தப்பு இல்ல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்ல வர எந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப நம்ம கிட்ட ப்ரூஃப் எதுவும் இல்ல. வந்துச்சு பெயிண்டிங், ஞாபகம் இருக்குல்ல? கம் ஆன் மீனா, நிறுத்துறியா? யூ நோ வாட், அந்த பெயிண்டிங் பிரச்சனை இல்ல. அப்பா கிட்டே விஷ்கிட்டே நான் சாரி சொன்னேன். எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துச்சு. சாரி ஃபார் தட். என்னன்னா அது நோ நோ நோ, ஐ வில் நாட் அக்செப்ட் யுவர் அப்பாலஜிஸ். ஒன்ன நான் மன்னிக்கணும்னா எனக்கு நீ ஒரு கிஸ் பண்ணணும். மாஹிர் பாருங்க. யுவி, just stop it. நீங்க இது எல்லாத்தையும் விளையாட்ட நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா நான் சொல்றது எல்லாமே உண்மை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. அந்த லேடி போய் சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறுத்துறியா மீனா? அவளை பத்தி ஏன் பேசிட்டு இருக்க? என்ன பத்தி யோசி. நாளைக்கு நமக்கு கல்யாணம். அண்ணா என்ன ஆனாலும் கல்யாணம் மட்டும் கேன்சல் ஆகக்கூடாதுண்ணே. ஓகே, அப்புறம் நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆதி நீங்க வெளியில கொண்டு வருவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்பா எப்படியாவது அவனை இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நீ எனக்கு கிஸ் பண்ணணும். ஓகே, 2 கிஸ் வேணும். அட்வான்ஸா கொடுக்கலனா இப்ப கூட ஒன்னு கொடுக்கலாம். யூவி, நீங்க எதையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன் மீனா. ஆனா அந்த விஷாக்கா, நவ யூ லிசன். அவ ஒன்னு பாம்பெல்லாம் கிடையாது, பட் அவ அழகா இருக்கா. ஓ யா, அது அவ அழகா இருக்கா. நீ அதுக்கும் மேல. ப்ளீஸ். ஃபைன், நீயும் எனக்கு கிஸ் பண்ண மாட்ட. ஆதி எப்போ வருவான் நீங்களும் சொல்ல மாட்டீங்க. நான் எதுக்கு அங்க இருக்கணும்? நான் கிளம்புறேன். பாய் மீனா. மீனா, just don't mind him, okay? அவன் கொஞ்சம் இம்மெச்சூரா தான் நடந்துப்பான். He's an idiot, ஆனா கெட்டவன் கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன். And I'm sure அவனோட பாஸ்ட் என்னவா இருந்தாலும் சரி, அவனோட ஃபியூச்சர் நீயா மட்டும்தான் இருப்ப. யூவி, Hey Robbie, what a pleasant surprise. So good to see you yaar. நீ வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எப்படி வராம இருப்பேன்? ஆஸ்திரேலியா போறதுக்கு முன்னாடி நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அவ உனக்கு மேட்ச் ஆவாளா இல்லையான்னு பார்க்கணும்ல. She is the one? Yes. வா. Not bad. Hi. என் பேர் ராவி. மீனா. மீனா? வாவ், ரொம்ப ஹோம்லியான பேரு. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க 2 பேருக்கும் கப்பல் பெட் நேம் என்ன? அதாவது யுவராஜ் பிளஸ் மீனா, யூ நோ? நோ. மிராஜ்? That sounds so funny. நம்ம பேர் ஞாபகம் இருக்கா? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. யுவராஜ் பிளஸ் ராவி, யூபி. எனிவே, நான் தான் வந்துட்டல. நம்ம இதுக்கப்புறம் நிறைய பேசலாம். உங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் சொல்லவா? கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கப்பல்ஸ் பாத்துக்க கூடாது. அதனால பேசவும் கூடாது. வா போலாம். Come on. If you don't mind, Huey,
ஹாய் மாஹிர். Hi. நான் யூவியோட பிரதர். நீயும் ஹேண்ட்ஸமா தான் இருக்க. நாளைக்கு உனக்கு கல்யாணம் இல்லைல்ல? இல்லை யூவிக்கு தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் யூவி கிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருக்கேன். ஸோ ஹி வில் மீட் யூ லேட்டர். Sure. Meet you soon. பாய். பாய். அண்ட் யூ யூவி என் கூட வா. என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் 6 வருஷத்துக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் அவளையும் நாகினி மோகினின்னு சொல்லிடாத. அண்ணா அண்ணா என்னென்ன பண்றீங்க அண்ணா? எதுக்காக நான் அடிக்கிறீங்க? எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்காக இன்வைட் பண்ண? ஏன் வர சொன்ன? ஆதி ஜெயில இருக்கான், நீ இங்க பொண்ணுங்க கூட சுத்த போறியா? அண்ணா சுத்தலாம் இல்லைண்ணா, அவளை ஜஸ்ட் கூப்பிட்டேன் அவ்வளோதான். கூப்பிட்டியா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நீ ஏதாவது செஞ்ச நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அண்ணா பொண்ணுங்களை சந்தோஷமா பாத்துக்கிறது. அண்ணா அண்ணா முதல்ல நீங்க வந்து உட்காருங்கண்ணே. ரிலாக்ஸ். நான் என்ன விளையாடிக்கிட்டா இருக்கேன்? நான் மீனாவை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன் ப்ரோ. அவளை நான் ரொம்ப லவ் பண்றேன். உங்களுக்கு தான் தெரியும்ல அண்ணா. என்ன போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் சொல்றேன். உன் பிடிவாதத்துக்காக மற்ற பொண்ணோட வாழ்க்கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அழியாதுண்ணா ப்ளீஸ், என்ன அழிச்சிடாதீங்க. நான் எதுவும் தப்பு பண்ணலண்ணே. நான் கிளம்புறேன். எங்க போற? அதான் கழுத்தை டைட்டா பிடிச்சிங்களா? லெட் மீ கேட்ச் சம் ஃப்ரெஷ் ஏர். உன்னோட கேட்சோட மேட்ச் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. இன்னைக்கு நான் உன் கூட தூங்குறேன். ஓ ப்ரோ, அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. ஓகே ஜஸ்ட் ஷட் அப் யூவி. சாரி. என்னோட ட்ரெஸ், என்னோட ஷூஸ், என்னோட ரூம், ஈவன் என் டூத் பிரஷ் கூட ஷேர் பண்ணிருக்கேன். ப்ரோ how can I forget that? என்ன நீங்க எப்பவும் திட்டுவீங்கல்ல? ஆனா இதுக்கப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இதுக்கு மேல நான் உன்னை திட்ட போறதில்ல. உன் வைஃப் தான் விடுங்க போறா. I'm very happy for you. அண்ணா நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணா இன்னைக்கு ஏன் கூட நீங்க தங்க போறீங்க. ஓகே, இதுதான் பேச்சுலர் லைஃபோட லாஸ்ட் நைட். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் புரியுதுல உங்களுக்கு? புரியுது. உன்னெல்லாம் மாத்தவே முடியாது யூவி. ப்ரோ அதெல்லாம் முடியாது. I told you right. நான் தான் அந்த மாதிரி டைப் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னல. நான் போய் குளிக்க போறேன். பிக் பிரதர், நைட் யார் குளிப்பாங்க சொல்லுங்க. இல்ல ஏதாவது பண்றதா இருந்தாதான் ரைட். டேய் போது நிறுத்துறா. அண்ணா போங்கண்ணா போங்க. வாஷ்ரூம் இஸ் யோர்ஸ். ஓகே ப்ரோ, நாளையில இருந்து இவர் என் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ இன்னைக்கு மட்டும்தான் என்னால பொண்ணுங்களை கவனிக்க முடியும். சரி, இந்த விஷ் கண்ணா இப்ப எங்க இருப்பா? ஒரு நிமிஷம் இரு. அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காளா? என்ன விஷயம்னு சொல்லு மீனா. என்ன இது? அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னே புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் விஷ ஃப்ளோட் பண்றான், இன்னொரு பக்கம் அவனோட எக்ஸ் லவரை அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டிருக்கான். ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஆனா நான் நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். இல்லைன்னா இந்த கல்யாண வாழ்க்கையில என்னால நிம்மதியா வாழ முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் அந்த பொண்ணை, அதாவது அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை இன்வைட் தானே பண்ணிருக்காரு. அந்த விஷ் கூடயும் ஜஸ்ட் டான்ஸ் தான் ஆடினாரு. இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அவர் யாரு கூடவும் தப்பா நடந்துக்கல. ஆமா, இதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் எந்த தப்பும் பண்ணல. என்ன யோசிக்கிற மீனா? எதுக்கு அமைதியா இருக்க? இல்ல, யூவி அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணது தப்பே இல்லையே. எனக்கு தெரியல மீனா, இருந்தாலும் ஒரு தடவை யோசிச்சுக்கோ. இந்த டைம்ல கோவில்ல என்ன நடக்குது? சுஹானி இங்க. கோவில்ல என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்க்கணும். சிவனின் கழுத்தை நெரிக்கும் பாம்பை எதிரே நின்று பார்க்கும் போது
சிவசம்போ 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 ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நமः 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 சிவ சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே உன் சக்தி ஒன்று போதுமே உலகமெங்கும் வெற்றியே சிவ சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே உன் சக்தி ஒன்று போதுமே உலகமெங்கும் வெற்றியே